நியூ இயர் ரெசல்யூஷன் போட டைம் வந்துருச்சு. அப்ப போன வருஷம் போட்ட ரெசல்யூஷன். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணா வணக்கம். இல்ல நம்ம சட்டம் கொடுக்குறேன், நீங்க சீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும். வேலை பண்ணும்போது மொபைல்னால டிஸ்ட்ராக்ஷன், மொபைல் யூஸ் பண்ணும்போது அதுல என்ன பார்க்கலாம் டிஸ்ட்ராக்ஷன், ஒரு 10 நிமிஷம் யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கு கூட முடியல, ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன். என்னத்த சொல்றதுமே தெரியலங்க. டிஸ்ட்ராக்ஷன் உள்ளே அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன். யூஸ்வலாவே நம்ம கண்டினியூஸா ஒரே வேலையை பார்க்கும்போது போர் தான் அடிக்கும். ஏன்னா நம்ம திரும்ப அதே வேலையை பண்ணும்போதெல்லாம் இந்த வச்சுக்கணும் உடனே ரிவார்ட்லாம் கிடைக்காது. நம்ம பிரெயின் டோபமைன்ங்கிற இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணாது. அதனால நமக்கு எதை பண்ணாலும் போர்டா ஃபீல் ஆகலாம். ஆவரேஜா நம்ம பிரெயின் 1 ஹவருக்கு 11 டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆகும் போல. அப்படி பார்த்தா அப்ராக்சிமேட்டா நம்ம 14 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ் லூஸ் பண்றோமா? எல்லாம் கூகுள்ல தான் பார்த்தேன். அதான் மீதி 12 ஹவர்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணலாமேன்னு நினைச்சோன்னா அப்பதான் நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா நோட்டிபிகேஷன் வந்துரும். யாரு என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு தோணும். ஸ்னாப்ல ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணணும், போர் அடிச்சா ரீல் ஸ்க்ரோல் பண்ணணும், பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு விளையாடி எல்லாரையும் சாவடிக்கணும். இது எல்லாத்துலயுமே நமக்கு இன்ஸ்டன்டா ரிவார்ட் கிடைக்குது. அதனால டோபமைன் நமக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறத விட இதுல கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிடும். இப்ப சொன்ன எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரே காரணம் இந்த பையன் தான். ஆனா நம்மளால இதை விட்டுட்டும் இருக்க முடியல. நானும் ஜிபே ஜீவாவும் இதுக்காகவே யூஸ் பண்ற மெத்தட், அப்புறம் நான் இதுகிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றேங்கிறத பத்தி இந்த வீடியோல கம்ப்ளீட்டா ஷேர் பண்றேன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம டே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்றதே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கு நீங்க மொபைல்லே ரிமைண்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், இல்ல கேலண்டர்லயே ஒர்க்லாம் ஸ்கெடியூல் பண்ணலாம். நான் நார்மல் நோட்ஸ் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்றேன். அதுல ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதும் அதுல கிரீன் கலர் டிக் போட்டா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். முடிஞ்சா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். 2023 ஸ்டார்டிங்லலாம் எனக்குமே அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ இல்லாமலாம் இல்ல. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. 1.5 GB நெட் காலி ஆகிற வரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் எடிட்டிங்கும் பண்றேன். இதுக்கப்புறமா சும்மா இருந்தோம் இந்த நாடு முன்னேறாம போயிடும். சாப்பிடுறேன். அண்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்ல தான் நிறைய எழுத ஆரம்பிச்சேன். 100 days கண்டென்ட் கிரியேஷன் சேலஞ்ச்லாம் இன்ஸ்டாகிராம்ல கம்ப்ளீட் பண்ணேன். ஏதோ ஒரு ப்ராசஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தனால ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியல. கொஞ்சம் ஏன் அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. இது எல்லாம் பண்ணாலும் ஏன் எதுக்குன்னே தெரியாம அடிக்கடி இன்ஸ்டாகிராம்ல போயிடுவேன். டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா 2 hours காணும். முன்னாடி இது ஒரே குழப்பமா இருக்கியா? இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் சூப்பரா ஒரு வழி இருக்கு. இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனுக்கு டைமர் செட் பண்ணலாம். எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு செக் பண்ணி பார்த்து அதை நெக்ஸ்ட் வீக்ல கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்காக நான் அவங்கள சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல. அதுலயே நிறைய வேல்யூஸ்லாம் கொடுக்குற கிரியேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் செக் பண்ணலாம், தப்பு இல்ல. அதுக்கப்புறமும் இன்ஸ்டாகிராம் உங்களை வான்னு கூப்பிட்டே இருந்துச்சுன்னா இந்த 1 sec அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. இது எப்படின்னா, நீங்க இன்ஸ்டாகிராமை தெரியாம கிளிக் பண்ணிட்டா கூட ஒரு 10 செகண்ட் இட்ஸ் டைம் டு டேக் a deep breath லாம் வந்து நம்மள ரிலாக்ஸ் பண்ணும். பொறுமை சாமி, பொறுமை. அந்த டைம்ல இப்போ உண்மையாவே நமக்கு இது தேவையான யோசிச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் 3 months இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப உங்களுக்கு சோஷியல் மீடியானால டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா மட்டும் இந்த அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுங்க. இல்லனா எதுக்கு தேவையில்லாம ஸ்டோரேஜ்லாம் ஃபில் பண்ணிட்டு. இந்த வீடியோ நீங்க இப்போ பார்த்து முடிக்கும் போது நெக்ஸ்ட் 1 monthல நீங்க என்னென்ன டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதுவும் மொபைல்லே பண்ணாதீங்க, பேப்பர்ல எழுதுங்க. ஓகே. அண்ட் ஃபைனலா என்னதான் 1 sec ஆப் டைமர் கேலண்டர் மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிற அளவுக்கு ஆப்ஸ்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்க யூஸ் பண்ணாலும் 9:30 ஆயிடுச்சா?